ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எருமாடு கிளாஸுக்கு உங்களை எல்லாம் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பார்க்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்ப ஜென்ரலாக கடினமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. பட் அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நீங்கள் ஈஸியாகிடும். அது ஒன்றும் கடினம் இல்லை. அது புரிஞ்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். சரியா? மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு தான் அது கஷ்டமாக இருக்குது. அது பார்ப்பதுக்கு புலி, ஆனால் பக்கத்தில் போனால் அது பூனை. பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? புலி மாதிரி இருக்கும். ஆனால் பக்கத்தில் போனால் பூனை. அதான், அதை நீ ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது நல்லா வரும். சரியா? அது வந்து நீங்கள் ஒரு முக்கியமாக அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம 1-2 கேள்வி பார்க்கலாம். பாருங்கள், இந்த 11வது கேள்வி நான் படிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் 11வது கேள்வி தமிழில் இருக்கா? எனக்கு கொஞ்சம் பெருசு பண்ணட்டுமா? இப்போ தெரியுதா? கொஞ்சம் பெருசு போதுமா? இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணட்டுமா? நான் படிக்கிறேன். இது எப்படி படிக்கணும்? 3x² அப்படின்னு படிக்கணும். 3x² பிராக்கெட் x⁴ மைனஸ் 7x³ + 2 அப்படின்னு படிக்கணும். படிக்கும்போது அப்படி தான் படிக்கணும். என்ற கோவையின் எக்ஸின் உயர்ந்த அடுக்கு என்னன்னு கேட்குறேன். நான் படிக்கிறேன் மறுபடியும். அதே மாதிரி திருப்பி நீங்கள் படிக்கணும். 3x² பிராக்கெட் x⁴ மைனஸ் 7x³ + 2 என்ற கோவையின் எக்ஸின் உயர்ந்த அடுக்கு என்ன? படிக்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் 9வது குழந்தைகள் படிங்க. தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? 3x² சொல் படிங்க. சொல்லுங்க. 3x² பிராக்கெட் x⁴ மைனஸ் 7x³ + 2. இது எப்படி படிக்கலாம்? இன்னொன்று 3x⁴ படிக்கலாம். x² போல ⁴ படிக்கலாம். பிராக்கெட் x⁴ மைனஸ் 7x³ + 2 அப்படின்னு படிக்கலாம். +2ன்னு படிக்கலாம். இப்படியும் படிக்கலாம். இதில் இந்த கோவையின் உயர்ந்த அடுக்கு என்னன்னு கேட்டால், இதை வந்து அந்த 3x² உள்ளே இருக்கிறதெல்லாம் நீங்கள் பெருக்கல் பண்ணணும். அந்த எப்படி பெருக்கல் பண்ணுறது பாரு, இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி பெருக்கல் பண்ணணும், இந்த மாதிரி இதில் எப்படி பெருக்கல் பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்க்கலாமா? இந்த மாதிரி இதில் பெருக்கல் எப்படி செய்யறது நம்ம பார்த்தோம்னா தான் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நிமிஷம். இப்போ எக்ஸின் அடுக்கு 2ன்னு சொல்லுவாங்க தமிழில். x⁴ அங்கே இருக்குது இங்கிலீஷில். தமிழில் எக்ஸின் அடுக்கு 2 பெருக்கல் எக்ஸின் அடுக்கு 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை இது எக்ஸுக்கு பதில் ஏ வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏவின் அடுக்கு 2 பெருக்கல் ஏவின் அடுக்கு 3 அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏவின் அடுக்கு 5ன்னு அர்த்தம். அந்த 2 + 3 கூட்டணும். ஏவின் அடுக்கு 5. இப்போ அதே மாதிரி ஏயின் அடுக்கு 7 பெருக்கல் ஏவின் அடுக்கு 2 அப்படின்னு என்ன வரும்? பெருக்குன்னா எவ்வளோ வரும்? ஏவின் அடுக்கு 9. இதுதான். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா ஈஸியாக. எதை வேணும் பெருக்குனா அந்த அடுக்கை கூட்ட வேண்டும். வகுத்தால் இப்படி வகுக்கிறேன்னு வச்சுங்க. ஏவின் அடுக்கு 6 வகுத்தலுக்கு இப்படி தான் போடுவோம் இல்லையா? அடுத்தது ஏவின் அடுக்கு 4 இப்படி வகுத்தா, இது ப்ராக்கெட்டில் போடுறேன். ஏவின் அடுக்கு 6 வகுத்தல் ஏவின் அடுக்கு 4 அப்படின்னா
6 4 வந்து 6லேருந்து கழிக்கணும். 6 மைனஸ் 4 போடணும். 6 மைனஸ் 4 எவ்வளோ? 6லேருந்து 4 கழிச்சு எவ்வளோ வருது? 2. ஸோ அதுதான் ஆன்சர். பெருக்குனா கூட்டணும், வகுத்தா கழிக்கணும். இப்போ பாருங்க, பீன் அடுக்கு 4 வகுத்தல் பீன் அடுக்கு 3 வகுத்தல் 1 அவ்வளோதான். பீன் அடுக்கு 1, பீன் அடுக்கு 1க்கு பீனே போட்டுக்கலாம். அதாவது இப்போ பீன்னு போட்டால் பீன் அடுக்கு 1ன்னு அர்த்தம். பீன் அடுக்கு 2னா இப்படி போடணும். அது இதை வந்து இன்னொரு என்ன சொல்லணும், பி ஸ்கொயர்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? பி ஸ்கொயர். அப்புறம் பீன் அடுக்கு 3ங்கிறது இதுக்கு பேர் பி கியூப். ஆமாம். அப்போ பீன் அடுக்கு 4 பி டு த பவர் 4. அது என்ன சொல்லுவாங்க? பீன் அடுக்கு 4 அல்லது பி டு த பவர் 4. இது எவ்வளோ? இது என்ன சொல்லுவீங்க? பியின் அடுக்கு எவ்வளோ? பியின் அடுக்கு 5. இது இந்த மாதிரி தான் படிக்கணும் நீங்க. இப்போ இது பாருங்க, இது என்னன்னு படிப்பீங்க? பியின் அடுக்கு 7. இப்படி தான் படிக்கணும். இப்போ ஒரு கேள்வி எடுத்துக்கலாம். ஒரு கேள்வி பாருங்க. டியின் அடுக்கு 3 பெருக்கல் டியின் அடுக்கு 8. டியின் அடுக்கு 8 பெருசு பண்றேன். எப்படி பண்ண முடியாது, பெருசு பண்ண முடியல. இங்க அதாவது டியின் அடுக்கு 6 பெருக்கல் டியின் அடுக்கு 3. டியின் அடுக்கு 3. டியின் அடுக்கு 3 என்ன வரும்? டியின் அடுக்கு 6 பெருக்கல் டியின் அடுக்கு 3 என்ன வரும்? டியின் அடுக்கு 6 பெருக்கல் டியின் அடுக்கு 3 என்ன வரும்? பெருக்கனா என்ன பண்ணணும்? அடுக்க கூட்டணும். என்ன வரும்? 6 + 3 எவ்வளோ? 9. அடுத்தது அதே டியின் அடுக்கு 6 வகுத்தல் டியின் அடுக்கு 3 இது என்ன வரும்? டியின் அடுக்கு 6 டியின் அடுக்கு 3 வகுக்கோன் பண்ணா என்ன வரப்போ? 2. வண்டா நல்லா பாருங்க. வகுத்தல்னா கழிக்கணும். 6 - 3 எவ்வளோ? 6 - 3 எவ்வளோ? 3. அப்போ டியின் அடுக்கு 3. ஓகே, இந்த 2 நீங்க தெரிஞ்சிங்கன்னா இந்த கணக்கு போடலாம். இந்த கணக்கு பார்க்கலாமா? இந்த கணக்கு பாருங்க. 3 x-இன் அடுக்கு 2 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 4. அப்போ 3 x-இன் அடுக்கு 2 x-இன் அடுக்கு 4 பெருக்குனா என்ன வரும்? 3 x-இன் அடுக்கு 3 விட்டுருங்க. x-இன் அடுக்கு எவ்வளோ வரும்? x⁴ × x⁴. அது 2 கூட்டம் எவ்வளோ வருது? 2 + 4 எவ்வளோ? 6 வருதா? அப்புறம் அதே மாதிரி இந்த x⁴ இந்த 7x³ பெருக்குனா 2 + 3 எவ்வளோ வருது? 3x² - 7x³ பண்ணா அந்த 2 x⁴ × x⁴. 2 கூட்டினா என்ன வருது? x⁴ வருதா? அப்போ இங்கே வந்து x⁴ வருது, இங்கே x⁴ வருது. அப்போ 3x² × 2 இங்கே வந்து அதே x² தான் வரும். ஏன்னா இங்கே x இல்லை, x² தான் வரும். அப்போ என்ற கோவையின் x-இன் உயர்ந்த அடுக்கு எவ்வளோ? இங்கே 6, இங்கே 5 வருது. அப்போ உயர்ந்த அடுக்கு எவ்வளோ? என்ன ஆன்சர்? 6 தான். அதுதான் உயர்ந்த அடுக்கு. 6 என்ற அடுக்கு உயர்ந்த, அதுதான் அதிகமான எண். கரெக்டா? புரியுதா புரியலையா? அதான் அது. அடுத்த கேள்வி படிங்க.
இந்த கேள்வி படிங்க. 12வது கேள்வி படிங்க. குட் மார்னிங் சார். ஐ எம் ஸ்ரீவான். பெரியமாவட்டி ஸ்கூலில் படிக்கிறேன், திருப்பதி டிஸ்ட்ரிக்ட் சார். நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்கேன். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். எனக்கு உதவும் பொருட்டு 2000 ரூபாய் கொடுத்ததால பிரிட்டோ சாருக்கும் அப்புறமா கேசவமூர்த்தி சாருக்கும் அப்புறம் ஐஓஎம் சார்பாக தேங்க்யூ சார். படிங்க. எந்த வர்க்கத்தின் படிங்க. இந்த வர்க்கத்தின் கடைசி இலக்க எண் கடைசி இலக்க எண் 6 முடியும். அதாவது 19 ஸ்கொயர் அப்படின்னா ஸ்கொயர்னு என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்கொயர்னு என்ன? இப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா 2 × 2 எவ்வளவு? 2 × 2 எவ்வளவு வரும்? 8. 4. அதே மாதிரி 3 ஸ்கொயர் என்றால் 3 அடுக்கு 3 அடுக்கு 2 அதாவது 3 ஸ்கொயர் என்ன வரும்? 3 × 3 எவ்வளோ வரும்? 6. நல்லா பாருங்க. 3 3ஆம் வாய்ப்பாடு சொல்லு. 9. அப்போ 4 ஸ்கொயர் எவ்வளோ? 4 ஸ்கொயர் அப்படின்னா 4 × 4 4 × 4 எவ்வளோ வரும்? 16. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அது 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் என்றால் 5 × 5 எவ்வளோ வரும்? 5 பெருக்கல் 5 25. அடுத்தது 6 ஸ்கொயர்னா 6 ஸ்கொயர்னு போட்டால் 6 × 6 எவ்வளோ? 36. அப்புறம் 7 ஸ்கொயர் 7 × 7 இது யாரோ வந்திருக்காங்க, பார்த்துடலாமா? பாலாஜி யார்? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா சார்? இல்லை சார். பாலாஜி சார் சொல்லுங்க சார். எதுக்காக வந்திருக்கீங்க? புரியலையே சார். எபிலிட்டி மீட்டிங் அப்படின்னாங்க சார், அதனால அது என்ன பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு இருக்காங்க. என்ன மீட்டிங்கு? இல்லை சார், ஒரு மீட்டிங் சொல்லி பார்த்தேன். என்ன மீட்டிங்? ஓகே. இது வந்து நாங்கள் இந்த எருமாடு, அதாவது இந்த வயநாடு பக்கத்தில் எருமாடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. ஓகே. அங்குள்ள அந்த ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. அது இப்போ கிளாஸ் நடந்துட்டு இருக்கு 11:15 12 முடிய. அதான் நீங்கள் பாருங்க, இருக்காங்க பாருங்க. அந்த இதில் தெரியுதா அவங்க உட்காந்துருக்கிறது? இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்காங்க. பார்த்துட்டு சார். பாருங்க நான் தந்திக்கிறோம். அப்புறம் 7 ஸ்கொயர் அப்படின்னா 7 × 7 என்ன வரும்? சொல்லுங்க குழந்தைகளா, சொல்லுங்க. 48. நல்லா பாரு. 7 × 7 7ஆம் வாய்ப்பாடு சொல்லி பாருங்க நீங்களே. அது மாதிரிதான் இந்த கேள்வியில என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கேள்வி பார்ப்போம். இந்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, எந்த வர்க்கத்தின் கடைசி இலக்க எண் 6 முடியும்? 19 ஸ்கொயர் அப்படின்னா 19 × 19. 11 ஸ்கொயர்னா 11 × 11. 24 ஸ்கொயர்னா 24 × 24. 13 ஸ்கொயர்னா 13 × 13. இப்போ போட்டு பார்க்குறோம் 1 by 1. 19 ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும்? 19 ஸ்கொயர் ஈக்குவல் டு 19 × 19 என்ன வரும்? 19 × 19 என்ன வரும்? தெரியாது நமக்கு. ஆனால் கடைசி இலக்கம் கேட்குறாங்க. அப்போ 9 × 9 எவ்வளோன்னு சொல்லுங்கள். 9 × 9 சொன்னீங்கன்னா யாரோ வந்திருக்காங்க.
9 இன்ட்டு 9 என்ன? 7 இன்ட்டு 7 49, 8 இன்ட்டு 8 81. அப்போ கடைசி இலக்கையன் 1 வருமா? ஏதோ வந்துட்டு 1 வருமா வராதா? வரும். அப்போ அடுத்தது 11 ஸ்கொயர். 11 ஸ்கொயருக்கு கடைசி இலக்கு என்ன வரும்? 11 இன்ட்டு 11 கடைசி இலக்கு என்ன வரும்? அது 1 தான் வரும். ஏன்னா 1 இன்ட்டு 1 1 தானே? 1. அடுத்து 24 ஸ்கொயர். 24 ஸ்கொயர் அப்படின்னா 24 இன்ட்டு 24. அப்போ கடைசி இலக்கு என்ன வரும்னா, இப்போ 4 இன்ட்டு 4 எவ்வளோ? 4 ஸ்கொயர் எவ்வளோ? இங்கே பார்த்தோமே பாருங்க, போட்டிருக்கோம். எவ்வளோ போட்டிருக்கோம்? 4 இன்ட்டு 4 எவ்வளோ? 16. அப்போ கடைசி இலக்கு எண் 6 இல்லையா? அடுத்தது 13 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் அப்படின்னா 13 இன்ட்டு 13, அது வந்து 3 இன்ட்டு 3 எவ்வளோ? 9. அப்போ அது கடைசி இலக்கு எண் 9 வரும். இப்போ கேள்வி என்னன்னு பாருங்க. கேள்வி என்னன்னு கேட்குறாங்கன்னா, எந்த வர்க்கத்தின் கடைசி இலக்க எண் 6ல் முடியும்? இந்த 19 ஸ்கொயர், 19 இன்ட்டு 19 1ல் முடியும்னு பார்த்தோம். 11 இன்ட்டு 11 1ல் முடியுது. 24 இன்ட்டு 26 6ல் முடியுது. 13 13 9ல் முடியுது. பாருங்க பாருங்க, 19 இன்ட்டு 19 1ல் முடியுதா? 11 இன்ட்டு 11 1ல் முடியுதா? 24 இன்ட்டு 24 6ல் முடியுது. அப்போ என்ன ஆன்சர் இருக்கு? 13. எந்த வர்க்கத்தின் கடைசி இலக்க எண் 6ல் முடியும்? எது கரெக்ட்? 13. 13. 13 இன்ட்டு 13 எப்படி எவ்வளோ முடியுது? 13 ஸ்கொயர். அதான் 13 ஸ்கொயர் எவ்வளோ? 9ல் முடியுது. 6ல் முடியுறது எது பாருங்க? 6ல் முடியுது. எது 6ல் முடியுது? 24 இன்ட்டு 24 தானே? அப்போ ஆன்சர் என்ன இருக்கு இந்த கேள்விக்கு? 24 ஸ்கொயர். இந்த 3வது ஆப்ஷன் தான் ஆன்சர். இந்த 3வது ஆப்ஷன் தான் ஆன்சர். அதான் அந்த 3வது ஆப்ஷன் தான் நீங்கள் டிக் அடிக்கும். இப்படி தான் கேள்வி வரும். சரி, 13வது கேள்வி யாரோ ஒருத்தர் படிங்க. படிங்க. 7/3 -7/3 படிங்க. -7/3 மற்றது படிங்க. என்ன? -7/3 எந்த எண்ணை கூட்டினால் 3/7 கிடைக்கும்? இன்னொரு முறை யாரோ ஒருத்தர் படிங்க. எல்லாரும் படிக்க வேண்டாம், ஒருத்தர் படிங்க. படிங்க. 13வது கேள்வி படிங்க. -7/3 தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? படிங்க. அப்புறம் ஏன் படிக்காம இருக்கீங்க? படிங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கா சார் படிக்கிறதுக்கு? -7/3 உடன் அதுக்கப்புறம் படிங்க. கூட்டினால் 4/7. படிக்க மாட்டீங்களா? படிக்க மாட்டீங்கன்னா அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு இடம் படிச்சீங்களா, அதே மாதிரி படிங்க. அதே மாதிரி படிங்க.
சரி, நான் ஒரு இடம் படிக்கிறேன், அப்புறம் படிங்க. -7/3 எந்த எண்ணை கூட்டினால் 3/7 கிடைக்கும்? படிங்கப்பா. ஸ்கூல்ல எப்படி படிக்கிறீங்க? ஆக்சுவலாக அவங்க ஸ்கூலில் எதுவுமே நடத்துறது இல்லையாட்டிருக்கு இல்லைங்களா? ஆமா சார், ஸ்கூல்ல அவ்வளவுதான். இப்போ 9வது படிக்கிற பொண்ணு இது படிக்க முடியலன்னா அப்போ அவங்க ஸ்கூலில் என்ன தான் பண்ணியிருப்பாங்க இத்தனை நாள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. படிக்கல. இங்கே பாருங்கள், நான் படிக்கிற மறுபடியும் பாருங்கள். அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. -7/3 எந்த எண்ணை கூட்டினால் 3/7 கிடைக்கும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க. நான் காமிக்கிறேன். -7/3 -7/3 போட்டாச்சு. உடன் எதை கூட்டினால் கூட்டல் தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுப்போம் இல்லையா, ஈக்குவல் டு 3/7 கிடைக்கும். இப்படி தான் இல்லையா? -7/3 எக்ஸை கூட்டினால் 3/7 கிடைக்குங்க. பட் எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், தெரியாத ஒன்றை கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/7 -7/3. அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? +7/3 ஆகும். கரெக்டு, +7/3 ஆகும். இந்த பக்கம் வரும்போது +7/3 ஆகும். அப்போது இதை வந்து 2 கூட்டினா 3/7 + 7/3 கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்கள். இதில் மேலே இருக்கிற பேர் தொகுதி, கீழே இருக்கிற பேர் பகுதி, அப்படி தானே? இந்த 3/7 எது தொகுதி, எது பகுதி? 7 வந்து பகுதி, 3 வந்து தொகுதி. இங்கே 7/3 7 வந்து தொகுதி, 3 வந்து பகுதி. இப்போ 7/3 வந்து 21. 7/3 வந்து 7/3 அந்த பகுதி இருக்கு இல்லையா, அதனுடைய எல்சிஎம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எல்சிஎம் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள். 7 3 பேருக்குன்னா 21 வருது. இது 21 எல்சிஎம்னா இங்கே மேலே என்ன போடணும்? இந்த 21 7ஆல் வகுக்கணும். வகுத்தா 3 வருது. இந்த 3 × 3 9 வருங்க. அதே மாதிரி இந்த 21 3ஆல் வகுத்தா 7 வருது. 7 × 7 49 வருது. அப்போ மேலே எவ்வளோ வருது? 49 + 9 எவ்வளோ? 49 + 9 எவ்வளோ வருது? 58. 58 வகுத்தல் 21. இது ஆன்சர். ஆன்சரில் அது இருக்கான்னு பார்க்கலாமா? ஆன்சரில் இருக்கா? 4 ஆன்சரில் எந்த ஆன்சர் அது? ரெண்டாவது ஆன்சர் தான் அதுக்கு ஆன்சர். கரெக்ட். ஓகே, சரி. இங்கே பாருங்க, இந்த 14வது கேள்வி படிங்க பார்க்கலாம். படிங்க. 2 முழு எண்களின் வித்தியாசம் 66 மற்றும் அவ்விரு எண்களின் விகிதம் 2:5 எனில் அந்த 2 எண்கள் என்னன்னு கேட்குறாங்க. படிங்க. அதே மாதிரி நான் படித்த மாதிரி யாரும் ஒருத்தர் படிங்க. படிங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் படிங்க. 9வது படிக்கிற குழந்தைங்க படிங்க. 2 முழு எண்களின் வித்தியாசம் 66 மற்றும் அவ்விரு எண்களின் விகிதம் 2:5 எனில் அந்த 2 எண்கள் என்ன? படிங்க. 2 முழு எண்களின் வித்தியாசம் 66 மற்றும் அவ்வேறு எண்களின் விகிதம் 2:5 படிக்கணும். அதை 2:5 படிக்க எனில் எந்த 2 எண்கள்? அந்த 2 எண்கள் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஏதோ ஒன்று கரெக்ட் ஆப்ஷன். முதல் ஆப்ஷன் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க.
என்னென்ன நம்பர் ஆறு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? ஆன்சரில் 6, 60 இல்லையா? 6க்கும் 60க்கும் வித்தியாசம் எவ்வளோ வருது? ஆறுக்கு 60க்கு வித்தியாசம் அப்ப எப்படி கண்டுபிடிக்கும்? 60 மைனஸ் 6 எவ்வளவு வருது? -6. கழித்தல் வித்தியாசம்னா கழித்தல் பண்ணணும். 60ல இருந்து 6 கழிக்கணும். சரி, இங்கே பாருங்க. அது உங்களுக்கு அது கூட்டல் கழித்தலே சந்தேகம் இதாக இருக்கிறதுனால இங்கே பாருங்க. இப்போ 11க்கு அப்புறம் என்ன வரும்? 12. அதுக்கப்புறம் 14. சரி, ஓகே. அடுத்து 22க்கு அப்புறம் என்ன வரும்? 23. ஆ 23. ஓகே. 23க்கு அப்புறம் 24. 38க்கு முன்னாடி என்ன வரும்? 38க்கு முன்னாடி 32. 38க்கு முன்னாடி என்ன வரும்? 37. ஓகே. இப்போ 11, 12 அப்படியெல்லாம் போட்டோம் இல்லையா? இது கூட்டல்னா என்ன அர்த்தம்? இப்போ 11 12 கூட்டினா என்ன வரும்? 11 + 12 கூட்டும் பார்க்கலாம். எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். 11 ப்ளஸ் என்ன கூட்டல்? 23. ஓகே. அடுத்தது 22, 23, 24 இந்த 3 கூட்டுங்க. 22 + 23 + 24 கூட்டுங்க. போட்டு 3 போட்டு கூட்டுங்க. 3 கூட்டணும். கூட்டி சொல்லுங்க பார்க்கலாம். 22 + 23 + 24. அப்போ கடைசியாக அந்த எல்லா எண்கள் 2, 3, 4 கூட்டணும் இல்லையா? என்ன வருது? 2 + 3 + 4 69 வருது. ஓகே. அப்போ 37 + 38 கூட்டுங்க. 37 + 38 எவ்வளோ வருது? 37 + 38 75 வருதா? சரி. இப்போ அவங்க நோட் புக்கில் நான் சொல்கிறதெல்லாம் எழுதிங்க. பாருங்க, எழுதுறதெல்லாம் அப்படியே எழுதிங்க. அது ஹோம்ஒர்க் மாதிரி. அடுத்த வாரம் வரும்போது அதெல்லாம் காமிக்கணும். அதெல்லாம் படித்தாதான் நம்ம மற்றது படிக்க முடியும். அதுக்காக சொல்கிறேன். ஹோம்ஒர்க், இது ஹோம்ஒர்க்குன்னு வச்சுக்கலாம். மெதுவாக போடுங்க. அங்கே தப்பானாலும் பரவாயில்ல. 26 + 79 அது ஒரு கணக்கு. சரியா? முதல் கணக்கு என்னென்னா 26, 79. ரெண்டாவது கணக்கு
101 + 8 எழுதிங்க, நோட் புக்கில் எழுதிங்க. 46 + 64 58 + 85 அப்புறம் 92 + 24 எல்லாம் எழுதிக்கிறீங்களா? இப்போ கூட்ட வேண்டாம், வீட்டில் போய் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் இந்த 5 கணக்கு நீங்கள் வீட்டில் பண்ணணும். அது தவிர அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்தது 6வது கணக்கு என்னென்னா 79 - 26. இது இப்போ கழிக்கிறீங்க, கழித்தல். இது 101 - 8 அது என்ன வருதுன்னு பாருங்க, கழித்தல். 64 - 46 மைனஸ் எல்லாம் கழிக்கணும். 65 - 55 58 சரி. இதை கழித்தல் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 10வது கேள்வி 92 - 24. 10 கேள்வி எழுதிக்கிறீங்களா? எழுதிக்கிங்க. இதை 10 கேள்வி எழுதிட்டீங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. இப்போ ஆக்சுவலாக 15 கேள்வி உங்களுக்கு ஹோம்ஒர்க். 11வது கேள்வி என்னன்னா 8 பெருக்கல் 5. 12வது கேள்வி 12 பெருக்கல் 9. 13வது கேள்வி 26 பெருக்கல் 54. 14வது கேள்வி 93 பெருக்கல் 39. 15வது கேள்வி 121 பெருக்கல் 42. 15 கேள்வி எழுதிக்கிங்க. 15 கேள்வி எழுதி 15க்கும் நீங்கள் ஒரு இதில் நீங்கள் போட்டு வாங்க. நம்ம அடுத்த முறை இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பார்த்த பிறகு நம்ம சில வேறு கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் போய்க்கலாம். எழுதிட்டீங்களா எல்லாரும் 3 பேருமே? நான் எழுதி முடிச்சிட்டேன் சார். நான் மற்ற 2 பேர் எழுதிட்டீங்களா? இல்ல சார். எழுதுங்க. எழுதியாச்சா? எஸ் சார். சரி படிங்க. எழுதுனது என்னென்ன படிங்க. முதல் கேள்வி என்ன? 26 + 29. 8வது கேள்வி படிங்க. 64 - 46. 14வது கேள்வி படிங்க. 93 பெருக்கல் 39. இப்போ இந்த கேள்வி எல்லாம் நீங்கள் போட்டு வரீங்க. போட்டு வந்த பிறகு நம்ம அடுத்த கிளாஸ் பார்த்துக்கலாம். சரியா? ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போட்டு வாங்க. தப்பான பரவாயில்ல, தப்பு ரைட் பற்றி கவலைப்படாதீங்க. இதெல்லாம் பண்ண பிறகு நம்ம சில கேள்விகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணாதான் அது அந்த கேள்விக்கெல்லாம் போக முடியும். சரியா? நான் சொல்கிறது புரிஞ்சுதா? இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு எழுதிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வாங்க. வந்து இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் நம்ம கரெக்டானு பார்த்துடலாம். பார்த்த பிறகு மற்ற கேள்வியெல்லாம் நம்ம போய்க்கலாம்.
புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். எஸ் சார். சரி சரி, ஓகே, தேங்க்யூம்மா.